வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி மீல் மேக்கரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சிம்பிளாகவும் குயிக்காகவும் அதே சமயம் டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறதுன்னு தாங்க நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 2 கப் அளவு பெரிய சைஸ் மீல் மேக்கரை சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பை சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் ஊற வச்சுருக்கேங்க. இப்போது தண்ணியை கம்ப்ளீட்டாக பிழிஞ்சிட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்ட வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. இதுலேயே தேவையான அளவுக்கு உப்பும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடரும் தனியாத்தூளும் கரம் மசாலா சிக்கன் மசாலாவும் சேர்த்துருக்கீங்க. மசாலாவோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இதிலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு மீல் மேக்கரையும் சேர்த்துக்கோங்க. மீல் மேக்கர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்கறதுனால நம்ம மீல் மேக்கர்லேயும் நல்ல மசாலாலாம் இறங்க ஆரம்பிக்குங்க. இப்போது இது மேலே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கடைசியாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கலாங்க. மீல் மேக்கர் கறி ரெடி ஆயிருச்சுங்க. கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே க்ரஷ் பண்ண பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கிறேங்க. சுட சுட மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிருச்சுங்க. இது கூடவே நான் லஞ்சுக்கு தேங்காய் பால் சாதமும் செஞ்சுருந்தேன். அதை எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாங்க. இப்போது இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணியிருக்கேங்க. கூடவே கொஞ்சமாக முந்திரியை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாங்க. கடைசியாக இதில் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கிறேன். 1/2 முடி தேங்காவை நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூடயே அரிசிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 1 கப் அரிசின்னா 2 கப் அளவுக்கு தண்ணிங்க. இதில் தேங்காய் பாலும் சேர்ந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு சுட சுட தேங்காய் பால் சாதமும் சுவையான மீல் மேக்கர் கிரேவியும் தயாராகிடுச்சு. இது கூடவே சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் அதே சமயம் ஹெல்த்தியான பீட்ரூட் அல்வாவும் செஞ்சுருந்தேங்க. அதோட ரெசிபியை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.